குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கனவு சீரீஸ். இந்த கனவு சீரீஸின்ற தலைப்பு வந்து சுரேஷ் சம்பந்தம் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு, விகடன் அப்படின்ற பத்திரிகையில். இந்த கனவு சீரீஸில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அது மூலமாக என்னென்ன மாதிரி வந்து கல்வியும் வேலைவாய்ப்பும் நமக்கு கிடைக்கிது அப்படின்றதான் இந்த தலைப்பில் சொல்லியிருக்காரு. அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி பேச போகிற தலைப்பு வந்து கனவு சீரீஸ் தஞ்சாவூர். என்னுடைய மாவட்டம் தஞ்சாவூர் அப்படின்றதுனால இந்த கனவு சீரீஸ் தஞ்சாவூரை பற்றி பேசலான் இருக்கேன். இதில் வந்து அவர் 3 பகுதியாக பிரிச்சிருக்காரு. கனவு சீரீஸ் 79, 80, 81 இது 3லையும் நம்ம தஞ்சாவூரை பற்றி சொல்லியிருக்காரு. மெயினாக வந்து தஞ்சாவூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து பெரிய கோயில் தான். இது இல்லாமல் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இதில் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றது இந்த கனவு சீரீஸை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதில் மெயினாக வந்து நம்ம தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் 4ஆக பிரிக்கிறாங்க: அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சில்க் வீவிங், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேனுஃபேக்சரிங். இதுதான் வந்து மெயினாக இங்கே பண்ணுறாங்க. அப்போ வந்து இப்போ இந்த கனவு சீரீஸில் வந்து மெயினாக அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு மாவட்டத்துலேயும் உள்ள வளங்களை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு தொழில் முனைவோராகவோ அல்லது அது சம்மந்தமாக நம்ம வந்து எப்படி நம்மளுடைய வளர்ச்சியை வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றதான் இதில் வந்து அவர் சொல்ல வர்றாரு. அதில் வந்து அவர் புது விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எப்படி அப்படின்னா, ஏற்கனவே இங்கே ஒரு விஷயம் இருக்குது, இதை பயன்படுத்தி நம்ம என்னென்ன மாதிரி புதுசாக வந்து ஒரு விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது, மெயினாக வந்து அவர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, நெல் அப்படின்னாலே நம்ம என்ன யோசிப்போம், யாராக இருந்தாலும் நம்ம யோசிக்கிறது வந்து உணவுக்கு மட்டும்தான், வந்து ஒரு ஃபுட்டாக தான் நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த நெல்லை வந்து அரிசியை வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்ல வர்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ரைஸ் வாட்டர் ஏர் வாஷ் க்ரீமாக பயன்படுத்தலாம், ரைஸ் ஃபேஸ் க்ரீமாக பயன்படுத்தலாம், ரைஸ் ஃப்ரக்டோஸ் சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து அவர் சொல்ல வர்றது என்ன, ஒரு ரைஸை வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து உணவு முறை மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ இதோடு சேர்ந்து இப்போ இந்த ரைஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ரைஸோடைய இதை மட்டும் பற்றி அக்ரிகல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரைஸை மேஜராகவும் அடுத்தது வந்து கோகனட்டை வந்து கொண்டுட்டு வராங்க. பொதுவாகவே வந்து கோகனட் அப்படின்னா பொள்ளாச்சி சைடு அந்த பக்கம் மட்டும்தான் கோகனட் வந்து அதிகமான விளைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தஞ்சாவூர்லேயும் கோகனட்டுடைய விளைச்சலும் பாமுடைய விளைச்சலும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட்டுக்கோட்டை சைடு அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தனி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனமே, பனை ஆராய்ச்சி நிறுவனமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோகனட்டை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி பாம் ஜாகரி, அதாவது பனை வெல்லத்துக்கு போகிறோமோ அதே மாதிரி இந்த தேங்காவுடைய பதனியை எடுத்து, அந்த தேங்காவுடைய இதை எடுத்து இதனுடைய வெல்லத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட அடிஷ்னலாக நான் வந்து தஞ்சாவூரில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூரில் மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது தஞ்சாவூர் நகரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து காயர் போர்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காயர் போர்டு இருக்குது. அந்த காயர் போர்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து நமக்கு தேவையான காயர்ஸ், அதாவது காயர் அப்படின்றது கோகனட்டில் இருந்து, இப்போ சார் சொல்லியிருக்கிறது வந்து கோகனட்டில் இருந்து எடுத்து அதிலேருந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த காயர் போர்டில் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்பின்னிங் அண்ட் ரோப் மேக்கிங், டையிங் அண்ட் ஷேட் மேட்சிங், வீவிங் ஆஃப் மேட்ஸ் அண்ட் அதர் குட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து வித் ஸ்டைஃபனோடவே சொல்லி கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுத்து இதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறது மூலமாக, அது இல்லாமல் இன்றைக்கி கோகனட் பித்துக்கு வந்து நிறைய வாண்டட் இருக்குது. ஒரு மாடி தோட்டம் அமைக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து கோகனட் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து கோகனட் வந்து ரொம்ப பயன்படுது. இந்த கோகனட் வந்து அதிகமான தஞ்சாவூரில் நிறைய விளைச்சல் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல்
அடுத்தது இப்போ இந்த அக்ரிகல்ச்சரில் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெயினாக இந்த விஷயத்தை நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அப்போ வந்து இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும், நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல அந்த நாலேஜ் வேணும். ஸோ அந்த நாலேஜ் வேணும்னா அது சம்மந்தமான படிப்பு நம்ம படிக்கணும். அப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் நம்ம படிக்கலாம். இதில் பிஜியாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் சேம் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்டெக் அக்ரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். இது எங்கெல்லாம் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயூவில் படிக்கலாம். அடுத்து வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். இதனால நமக்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்ரோனாமிஸ்ட், அக்ரி ஆஃபீஸர், அக்ரி டெக், இது இல்லாமல் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கும் நிறைய ஆண்டர்ப்ரனருக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம வந்து செய்கிறத விட ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஆரம்பிக்கிறது மூலமாக நம்ம வந்து புதிய புதிய விஷயங்களை வந்து நம்மளுடைய மனசில் உள்ள இன்னோவேட்டிவான ஆண்டர்ப்ரனர் வந்து இன்னோவேஷன் இருக்காது, ஆனால் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து நமக்கு வந்து இன்னோவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து மெயினாக இதை எதை நோக்கி சொல்ல வர்றாரு அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ். அதாவது நம்ம வந்து வேலையை தேடக்கூடாது, அதே மாதிரி வேலையை கொடுக்கவும் கூடாது, வேலையை உருவாக்கணும். அப்போ அந்த வேலையை உருவாக்குறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள், ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அடுத்தது தஞ்சாவூருடைய மெயினான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கே தெரியும், தஞ்சாவூர் வந்து தலையாட்டி பொம்மை அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்டு ஆர்டிஸ்னல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து இங்கே அதிகமாகவே செய்கிறாங்க. அதே மாதிரி டான்ஸிங் டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங், அதாவது கோல்டு சில்வரு இதை பயன்படுத்தி தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்கும். இங்கே வர நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அதை வாங்குவாங்க. நான் வந்து நேராகவே அதை பார்த்துருக்கேன். நான் இருந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து ஒரு தஞ்சாவூர் பெயிண்டர் இருந்தார், அதை நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து இது இல்லாமல் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ், சிலைகள், இதை செய்கிறாங்க. இது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா வீணா ரொம்ப ஃபேமஸானது இங்கே. அது இல்லாமல் தம்புரா, வயலின், மிருதங்கம், தவில், கஞ்சிரா இது எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய வளர்ச்சி எப்படி நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும் இதை செய்கிறதுனால அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் இதை செஞ்சவங்க வந்து ஒரு குடிசை தொழிலாவோ அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கிங் அப்படின்னும் போது, அல்லது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம வரும்போது இது சார்ந்த படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்கலாம். இதே வந்து மாஸ்டரில் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு மாஸ்டர் ஆஃப் டிசைன் படிக்கலாம். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள டிசைன் டிபார்ட்மெண்ட்லேயே நமக்கு கிடைக்கிது. இது ஆர்டிஷியன் ஆகலாம், க்ரியேட்டர்ஸ் ஆகலாம், ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆகலாம், ப்ராடக்ட் டிசைனராகவும் மாறலாம். ஸோ இதெல்லாம் நமக்கான இதே நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன், இது ஒரு ஸ்டார்ட் அப்பாகவும் பண்ணலாம். நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாகவும் இதை வந்து இன்னும் நம்ம வந்து இதனுடைய வளர்ச்சியை வந்து வெளியே கொண்டுட்டு போகலாம். இந்த இன்ஸ்ட்ருமேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாலும் இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்துருச்சு. வீணாலேருந்து எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்துச்சு. அப்போ அதுக்கான இதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிடெக்கில் பிஇயில் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. இது வந்து எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் பொருந்தும். ஸோ எனக்கு மியூசிக்லேயும் ஆர்வம் இருக்குது, பட் எனக்கு வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் டிகிரியும் நான் ப்ரொஃபஷனல் டிகிரியும் படிக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில்க்வா, இது அதாவது பட்டு புடவை நெய்தல் இங்கே நிறையாவே இருக்குது. கம்பேரிங் டு செட்டிநாடு காட்டன், சின்னாளம்பட்டி அதெல்லாம் கம்பேரிங் பண்ணும்போது இங்கே வந்து வீவிங் வந்து கம்மி தான். பட் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இன்னும் ப்ரொமோட் பண்ணலாம். இங்கே இது மானவஜி அப்பா வீதின்னு ஒன்று இங்கே இருக்குது. சௌராஷ்டிரா பர்சன் உங்களுக்குனே தனியான ஒரு ஏரியா அது. அவங்க வந்து இந்த பட்டுப்புடவை வீவிங் வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இது பியோர் காஞ்சிபுரம் பட்டு அந்த மாதிரி இல்லாமல் வேறு பட்டு, அதாவது ரொம்ப விலை குறைந்த ரொம்ப அதிகமானது. ஸோ இது மாதிரி திருபுவனத்தில் அங்கே பட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன படிக்கலாம், இதை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கலாம், பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் படிக்கலாம். இது வந்து பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் இருக்குது. இதை வந்து நம்ம படிக்கிறது மூலமாக டெக்ஸ்டைல் இன்ஜினியராகவோ இல்லை ஃபேஷன் டெக்னாலஜிஸ்டாவோ நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம போகிறது வந்து ஃபுட் ப்ராசஸிங்.
இப்போ நம்ம பார்த்த ரைஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ்டான ஒரு விஷயமா இருக்கட்டும், அல்லது கோகோனட் பேஸ்டான ஒரு விஷயமா இருக்கட்டும், பாம் பேஸ்டான விஷயமா இருக்கட்டும், இங்கே வாழை மரங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ்டான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதில் வந்து அந்த ப்ராசஸிங் ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இது மூலமாக நம்ம எப்படி பதப்படுத்துறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேர் ஆஃபரிங் இன்ஜினியரிங் கோர்சஸ். அதில் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் இருக்குது, இது அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இருக்குது, பெரியார் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது, காரோனா இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்குது. ஃபுட் சயின்டிஸ்ட்டாக போகலாம், குவாலிட்டி அனலைஸ்ட்டாக போகலாம், ப்ராடக்ட் மேனேஜராக போகலாம், எல்லாமே பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் அப் யூனிட்ஸும் ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தஞ்சாவூரில் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு போன மாதத்தில் வந்து இந்த என்ஐஎஃப்டியிலேருந்து ஒரு கோகனட் வாட்டர் பிரசாதம் யூனிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அங்கே தேங்காய் உடைக்கிறாங்க இல்லையா, அந்த தேங்காய் உடைக்கிற தண்ணி வந்து வேஸ்ட்டாக தானே போகுது. அதை வந்து அந்த இதில் நம்ம உடைக்கிறது மூலமாக அவங்க கொடுத்துருக்க யூனிட்டை யூஸ் பண்ணி அவங்க ப்யூரிஃபை பண்ணி பக்தர்களுக்கே பிரசாதமாக கொடுக்குற மாதிரி ஒரு யூனிட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு 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 எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி, சயின்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து சார் வந்து இதை சொல்ல வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூரிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து தஞ்சாவூர் வந்து நான் தஞ்சாவூரில் பார்த்தது வந்து இந்த 1000 இது பர்த்டே வந்து ராஜராஜ சோழனுக்கு செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய டூரிஸ்டுடைய வருகை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து ஒரு சார் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட்டை கவரணும் அப்படின்னா இங்கே டூரிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து டூரிசத்தை வந்து தஞ்சாவூரில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டூரிஸ்ட் வந்துட்டு போகிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கான ஒரு அவங்க தங்குறதுக்கு வந்து ஒரு ஹோட்டல், அல்லது அவங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறதுக்குன்னு வந்து ஒரு வெஹிக்கிள், ஒரு எல்லா இடத்தையுமே ஒன்று சேர்கிற மாதிரி அவர் சொன்னார். ஒரு டூர் மேப் மாதிரி ஒன்று சின்னதாக அரேஞ்ச் பண்ணி, அல்லது ஹோட்டல்ஸ் வந்து அதாவது அந்த காலத்திலேயே இப்போ வந்து அந்த இங்கே வாழ்ந்த மன்னர்களுடைய ஸ்பெஷாலிட்டியோடைய இந்த ஹோட்டலை ஏற்பாடு பண்ணுறது. ரெண்டாவது வந்து அந்த அரண்மனை அதெல்லாம் வந்து பொலிவிலேருந்து தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யணும். நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இதுக்கான ஒரு இதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான நாலேஜ் வேணும். அப்போ அந்த நாலேஜ் இப்போ நம்ம வேணும் அப்படின்னா நம்ம என்ன சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னா, பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம், டூரிசம் படிக்கலாம், அல்லது பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே ஆஃபர் பண்ணுறாங்க. டூர் கைடாக போகலாம், மியூசியம் க்யூரேட்டராக போகலாம், டூரிசம் ஆஃபீஸராக போகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த தஞ்சாவூருடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னும் நிறையா இருக்குது. நேரம் இல்லாதனால அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.